ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம் போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. நீங்கள் எவ்வளோ சரக்கு கிடைக்கிறது மேட்ரு கிடையாது, சரக்கு கிடைக்கிறது மேட்ரு கிடையாது. நல்லா சாப்பிட்ணும். நம்ம என்ன கஷ்டத்தில் குடிக்கிறோம்னு சொல்லிட்டு மொத்தவங்களுக்கு தெரியாது. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவானுங்க. பணம் இருக்கவன் எங்கே பாருங்க, பணம் இருக்கவன் வந்து காசு வந்து கோடி கோடியாக இருக்கவன் வந்து அவன் குடிக்கிறதுனா அவன் காசு இருக்கு அந்த இதில் குடி. அவனுக்கும் சோகம் இருக்கும், நிறைய சோகம் இருக்கும், அவன் சொன்னா புரியாது. அதான் நான் அவனா என்ன சொல்றது, இந்த விஜய் வீடியோலாம் இருக்கு பத்தியா மாஸ்டர்ல அந்த வாத்து போடுற முட்டைக்கு அந்த வாத்துக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இவங்களுக்கு தெரியாது எது குடிக்கணும். உங்களை மாதிரி எங்களுக்கு மென்டல் இல்னஸ் கிடையாதுடா. நீங்க ஏதோ நல்லா மென்டல் காமா இருக்கீங்க. உங்க கேட்டா சொல்லுவீங்க, நாங்களாம் எவ்வளவு பிரச்சனை பண்றோம், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ஒரு மனுஷனும் அப்படி கிடையாதுடா. எல்லா மனுஷனும் ஒரு மாதிரி ஒண்ணு எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்கடா. ஏன்னா இந்த ஊர்ல வந்து நாங்க மென்டல் இல்னஸ் சொன்னா ஒண்ணு பைத்தியக்காரன் டேர்ம் பண்ணிடுவீங்க, டேர்ம் பண்ணி போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல வந்து செத்துருவீங்க. ஏதோ ஒன்று இந்த சரக்கு தான் வந்து எங்களை காப்பாத்து. உண்மையா சொல்லிட்டா குடிகாரனா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மென்டல் இல்னஸ்ல தாண்டா இருக்கானுங்க. சத்தியமா சொல்றேன். கஷ்டப்படுறவனுங்களை வந்து அப்பர் அவனுங்களுக்கு கூட இருக்குன்னு வச்சுக்கோ, அதை விட்டு அதை வந்து அவங்க வந்து திமிருக்காக ஜாலிக்காக கூட குடிக்கிறானுங்க. அது ஜாலிக்காக குடுக்கிற வந்து பெர்சன்டேஜ் வந்து பார்த்தா ஒரு 10% தான். மிச்சம் 90% மென்டல் இல்னஸ் தான் இருக்கு. அந்த அடிக்ஷனா வந்து தினக்குடின்னு சொல்லுவாங்க பத்திலாம்.